கான்ஸ்டிபேஷன்றாங்க, அல்சர்ன்றாங்க, ஐபிஎஸ் கண்டிஷன்றாங்க, கொலிட்டிஸ் கண்டிஷன்றாங்க. இதனால நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்ட மாட்டுது. சாப்பிடுறதே கிடையாது. நான் ஆனா குண்டாயிட்டேன். எனக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் வந்துடுச்சு. எனக்கு சர்க்கரை ஏறிடுச்சு. எனக்கு ஃபேட் கன்டென்ட் நெறைய இருக்கு. நான் ஒபீஸ் ஆயிட்டேன். நான் உடம்பு எனக்கு அப்படியே சுருங்கி போயிடுச்சு. என்ன தின்னாலும் உடம்புல ஒட்ட மாட்டுது. இதே போல பல கண்டிஷன்ல இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் குடல் சுருங்கிடுச்சு. குடல் தன் வேலையை பார்க்கல. சிறுகுடலும் சரி, பெருங்குடலும் சரி. இந்த பெருங்குடல் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இந்த பெருங்குடல்ல இருக்கிற தேக்கங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம். அப்படின்னா இந்த குடலை சுத்தம் பண்ணணும்ல. இந்த குடலை சுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க இதுவரை? ஒண்ணுமே பண்றது இல்ல. மாத்திரை சாப்பிடுறீங்க, சூரணம் சாப்பிடுறீங்க, அவர் அந்த கஷாயம் கொடுத்தாருன்னு சொல்றீங்க, இந்த கஷாயம் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. உங்க வாழ்க்கையை மாத்தணும்ல. உங்க உணவு பழக்கம் சரி, உங்க உண்ணாவிரதம் இருக்கணும், நோன்பு திறக்கணும், அதே போல பத்தியம் இருக்கணும். இந்த மூணுத்தையும் கடைபிடிச்சு இயற்கை வைத்தியத்துல ரொம்ப மேலான சிகிச்சையா சில வகையான சிகிச்சைகள் இருக்கு. போங்க இப்ப இயற்கை வைத்தியரை போய் பாருங்க. அவரு உங்களுக்கு நல்லதை சொல்லுவாரு, நன்மையை சொல்லுவாரு, நம்ம உடலின் ஓட்டத்தை சொல்வாரு, உடலுக்கு உண்டான நன்மைகள் பலதை உங்களுக்கு எடுத்து உரைப்பாரு.